தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருஷத்தில் கிரக பெயர்ச்சிகள், குரு பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சியும் இருக்குது, ராகு கேது பெயர்ச்சியும் இருக்குது. குரு பகவான் வந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 மணி அளவில் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதில் இன்னொன்று என்ன, அடுத்தது புரட்டாசி 22/8/10/2025 புதன்கிழமை அன்னைக்கு அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து திருப்பி கடகராசிக்கு போகிறார். இப்போ ரிஷபராசியில் இருக்கிற குரு மே 11 அன்னைக்கு மிதுன ராசிக்கு போகிறாரு. திருப்பி 8/10/2025 கடகராசிக்கு போகிறார். திருப்பி அதிசாரமாக மார்கழி மாதம் 6ஆம் தேதி அதிசாரமாக திருப்பவும் மிதுன ராசிக்கு வக்கரமாக வந்துடுறார். ஆக குரு வந்து மிதுன ராசிக்கு போய் அதுலேருந்து கடகராசிக்கு அதிசாரமாக போய் அப்புறம் மிதுன ராசிக்கு வரார். அடுத்தது இந்த ராகு கேது பெயர்ச்சி சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20 வந்து ராகு பகவான் வந்து இப்போ மீன ராசியில் இருக்கார். மீன ராசியிலேருந்து ராகு கேது வந்து எப்போ ரிவர்ஸில் தான் பயிற்சி ஆகுது இல்லையா, பின்னாடி பின்பக்கமாக வர்றதுனால மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார். கேது பகவான் இப்போ கன்னி ராசியில் இருக்கார். கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ராகு கேது பயிற்சி. அடுத்தது சனி பயிற்சி. சனி பயிற்சி வந்து 6/3/2026 அன்றைக்கி சனி பயிற்சி. சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போகிறார். இப்போ இந்த வருஷம் வந்து சனி பயிற்சின்னு இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படியாக நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சிங்கிறது 6/3/2026 அன்றைக்கி தான் அந்த சனி பயிற்சி. அது திருநள்ளாறு சனி பயிற்சி, கோயில்களெல்லாம் சனி பயிற்சிங்கிறது அன்றைக்கி தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி. சனி எப்போதும் பெயரும்போது ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே அதோட பலன் ஆரம்பிக்கிறோம். அதனால் இந்த வருஷம் செப்டம்பர் அக்டோபருக்கு மேலேயே அந்த பலன்கள் நமக்கு ஆரம்பிக்கிறோம். அதாவது நல்ல பலன்னா சீக்கிரமாக ஆரம்பிக்கணும்னு நினைப்போம், கெட்ட பலன்னா 2026 மார்ச்னு நினச்சிப்போம். அவ்வளோதான். ஆக பகவானை பிரார்த்தனை பண்ணினாக்க எந்த கிரகமும் நமக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. அது ஒன்று ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். இதில் வந்து இந்த கிரக பெயர்ச்சி இந்த வருஷம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்ட்டு சுருக்கமாக உள்ள முக்கியமான பலனாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கவுங்க ராசிக்கு உள்ளதை அவங்கவுங்க பார்த்துக்கலாம்.